ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார். சூப்பர். தாவேக்கு ஆட்சி எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு வெற்றியை கணிச்சிங்களா? நீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உருவாக்கி கொடுத்துருக்கு. பெரும்பான்மையா தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை மூதறிஞர் ராஜாஜி காலத்துக்கு பிறகு என்று நடிகர் விஜய் தலைமையில அமைச்சிருக்கிறத வரவேற்கிறோம். அவருடைய அனைத்து திட்டங்களும், அவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அனைத்து நல்ல திட்டங்களும் தமிழக மக்களுக்கு விரைவில் நிறைவேற்றிட வேண்டும் என்பது என்னுடைய இது மட்டும் கிடையாது, தமிழக மக்களுடைய ஒரு மிகப்பெரிய. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா விசிகா ஜாயின் பண்ணியிருக்காங்க அமைச்சரவையில். எப்படி பார்க்குறீங்க? ஐயுஎம்எல் ஏற்கனவே நாளைக்கு அமைச்சரவையில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியிலேருந்து தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயுஎம்எலும் விசிகாவும். இன்னைக்கு அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட்டும் ஜாயின் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆட்சி 5 வருட ஆட்சி அப்படின்ற மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு? 33 அமைச்சரவைகள் புதிதாக பொறுப்பேற்றிருக்காங்க. அதுல மிக முக்கியமா 32 பேரு புதுமுகங்கள். இதுல ஒரே ஒரு அமைச்சர், சீனியர் அமைச்சர் தான் அமைச்சர் செங்கோட்டையன், அவர் மட்டும் புதுமுக, பழைய ஆளு. மிச்சம் எல்லாருமே புதுமுகம். இதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து ஃபுல்லா வந்தவங்க தான் எல்லாமே இருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க, அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வெளியில் இருந்துதான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு என்று அளித்த நிலையில் இன்று தமிழக அரசினுடைய இதுல அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காங்க. அதே போல ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவங்களும் இடம்பெற்றிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைடா, திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று நாங்க விஜய்க்கு எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க ஒரு ஜாதிய கட்சியான, ஜாதிய புன்புலமான, கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய, வன்முறையை தூண்டக்கூடிய, ஜாதி வெறி பிடித்த வன்னி அரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்ததை ஒட்டுமொத்த தமிழக மக்களும், பெரும்பான்மை மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும் அந்த ஆட்சி இந்த நடவடிக்கை வன்மையா கண்டிக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல திருமாவளவன் எப்ப பேட்டி கொடுத்தாரோ இப்பவே விசிகாவுக்கு எதிரான கண்டன குரல்களும், விஜய் அவருக்கான கண்டன குரல்களும் தற்போதிலிருந்து எழுந்து கொண்டிருக்கிறது. நீங்க யாரை வேண்டாலும் அமைச்சரவையில சேருங்க, காங்கிரஸை சேருங்க, கம்யூனிஸ்டை சேருங்க, முஸ்லீம்கே சேருங்க, ஆனா விடுதலை சிறுத்தையை சேர்க்க கூடாது. சேரக்கூடாதுன்றீங்க? ஏன்னா அவங்க மதசார்பற்ற ஒரு சமூக நீதிக்கு தானே அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதிக்காண்டி போராடுறாங்க சார். இப்ப இன்னைக்கு விஜய் அமைச்சரவையில இது வரைக்கும் ஏழு பேர் தலித் அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக, திமுகவில் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்குலத்தோர் சமூகம் பிரதிநிதித்துவம், அதுபோல வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம், அதுபோல நம்ம நாடார் சமூகத்துக்கு சேர்ந்த பிரதிநிதித்துவம், இப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. அதுபோல மற்ற சமுதாயத்துக்கும் அமைச்சரவையில சீட்டு கிடைக்கும். ஆனா எடுப்புலயே நடிகர் விஜய் அவர்கள் தலித்துகளுக்கான ஒரு அரசு, நாங்க சிறுபான்மை அரசு, தலித்து மக்களுக்கான ஒரு அரசு அப்படிங்கிறத காமிக்கும் வகையில 7 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. இதுல வன்னியரசு சேர்ந்தா 8 பேர் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன கேட்கிறாங்க, இதுதான் உண்மையான சமூக நீதியா? பெரும்பான்மை இருக்கக்கூடிய முக்குலத்தூர் சமுதாயம், நாடார் சமுதாயம், பிள்ளைமார் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், வன்னியர் சமுதாயம் போன்ற பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் 2 அமைச்சரவை, 3 அமைச்சரவை இப்படி கொடுத்துட்டு, ரொம்ப சிறுபான்மையா இருக்கக்கூடிய
தலித் மக்களுக்கான பிரதிநிதித்துவ 8 பேருக்கு அமைச்சர் கொடுத்திருக்காங்க. இது எந்த அடிப்படையில் சமூக நீதி என்று பார்ப்பது என்று கேள்வி கேட்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து இன்னைக்கு விசிகாக்கு அதுவும் பர்டிகுலரா வன்னிய அரசுக்கு கொடுத்தது நீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. இது வந்து நியாயம் ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆமா வன்னிய அரசுக்கு கொடுத்தது எனக்கு மட்டும் பிடிக்கல, தமிழக மக்களுக்கே பிடிக்கல. ஓகே. அதே மாதிரி வந்து ஆனா வந்து மற்ற 7 பேருக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்களா? வன்னியர் இல்ல அது வந்து அவரு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், அவங்கள வந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியோ இல்ல ம். ஜாதிய பிரச்சனைகளோ இல்ல ஜாதிய மோதல்களுக்கோ இதை பத்தி அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், சபாநாயகர் இவர் தனபால் மயம் வந்து ஒரு சபாநாயகருடைய பையன், அதுபோல அவினாசியில ஜெயிச்ச அந்த அம்மா கமலி வந்து ஒரு சாதாரண ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவங்க, அதுபோல மற்ற எல்லாருமே ஒரு விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து எளிய பின்புலத்துல இருந்து வந்தவங்க. சோ அவங்கள பத்தி இது வரைக்கும் எந்த விதமான கான்ட்ரவர்சி எங்கேயும் உருவாகல. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை பத்தி எல்லா பேருக்குமே தெரியும், அது ஒரு கான்ட்ரவர்சியான கட்சி, ஜாதிவாதி கட்சி. இன்னொன்னு வன்னியரசு அவர்கள் கலப்பு திருமணத்திற்கக்கூடியவர், ஜாதிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர். குறிப்பா இந்த பிசிஆர் வழக்கு, தீண்டாமை வழக்கை ஆதரிக்கக்கூடிய ஒருவர் அமைச்சரானார். இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க வந்து வர்றதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அமைச்சர் ஆகட்டும். 8 பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் அமைச்சராக நான் வரவேற்கிறேன். அப்படி அந்த அமைச்சர் பதவியை மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்கும் செயலாக்குவதற்கும் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். அந்த அமைச்சர் பதவியை வச்சு தவறான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தால் விஜய் அவருடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல எப்படி நம்ம வட இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர், இப்ப நான் கூட கடந்த வாரம் டெல்லி போயிருந்தேன், அம்பேத்கருடைய பிலாசபியை இந்தியா முழுக்க பின்பற்றுறாங்க. இப்ப நம்மளுக்கும் அம்பேத்கர் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர். இந்திய அரசியல் சாசனத்தை எழுதிய சட்டமேதை அம்பேத்கர் அவருடைய இதையும் நானும் வணங்குறேன். அதே நேரத்துல தமிழகத்தில் தலித்த மையமாக வைத்து அரசியல் நடத்தும் திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி, பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி, இப்படி பல பேர் தலித்துல வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா விஜய் வந்து தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தனால இனி வரும் காலங்களில் நான் சொல்லக்கூடிய நபர்களுக்கு தலித் அரசியல் செய்வதற்கு தமிழகத்தில் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாத்தையும் யார் பார்த்துக்குருவா, விஜயே பார்த்துக்கிடுவாரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இன்னைக்கு விஜய் வந்து அம்பேத்கர் விரும்பிய ஒரு அரசையும் தலித் மகளுக்கான ஒரு அரசையும் அவரு தமிழகத்துல உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு ஐயுஎம்எல்லும் ஜாயின் பண்ணிட்டாங்க, விசிகாவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் அடுத்தது வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஆமா கண்டிப்பா கூட்டணியில வந்து இப்ப தாவேகா இன்னைக்கு இந்த அளவுக்கு வலுவா தமிழகத்துல ஆட்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் 5 தொகுதி, அதுபோல கம்யூனிஸ்டுகள் 2, 4, அதுபோல விசிகா, அதுபோல இந்திய நம்ம முஸ்லீம் லீக். ஸோ இவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே திமுக இந்தியா கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்க. திமுகவுடைய கூட்டணியில இருந்தனாலதான் இவங்க வெற்றி பெற முடிஞ்சது. இது ஒரு பக்கம். இதுல காங்கிரஸ் வந்து நாங்க திமுகவோட 20 ஆண்டு கால உறவை முடிச்சுக்கிறோம், ஒட்டுமுள்ள உறவும் இல்ல, நாங்க இனிமே உங்க கூட கூட்ட வரலப்பா, எங்களை ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க திமுகவோட நிரந்தர கூட்டணியை முடிச்சுட்டு தாவேகாவோட போயிட்டாங்க. அவங்க இனிமே திமுகவோட போறதில்ல. ஆனா விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ முஸ்லீமிக்கோ அவங்க திமுகவோட கூட்டணியை முடிக்கல, வெளியே இருந்துதான் ஆதரவு கொடுத்தாங்க தாவேகாவுக்கு. வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தவங்க இன்னைக்கு அமைச்சரவை பார்த்து பதவி ஆசை யாருக்கும் விடல. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அமைச்சரவையில் இடம் பெறணும், அமைச்சரவையில நீங்க பங்கு பெற்றுட்டாலே நீங்க வந்து கூட்டணியை முறிச்சிட்டு போறதா தானே அர்த்தம். ஆமா ஆமா கண்டிப்பா அதை இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் நாளைக்கு அந்த திமுக கூட்டணியில இருந்து இந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீமுக்கு எல்லாருமே தாவேகாவுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல பெரிய வேடிக்கையான என்ன விஷயம்டா, இவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில அதிமுகவில் வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவை அளித்தார்கள். அதனால்தான் 144 வாக்குகள் பெற்று பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் நிரூபித்தார். ஆனால் அந்த 25 எம்எல்ஏக்கள்ல
ஒரு 5-6 பேர்த்துக்கு அமைச்சர் பதவி கிடைக்க முடியும் எதிர்பார்த்தார்கள். அந்த அவங்களுக்கு யாருக்குமே அமைச்சர் பதவி கிடைக்கல. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அது யாருக்கு பின்னடைவுனா வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். சரி, அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கம்யூனிஸ்டும் உள்ள வந்துருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்தாலுமே இனிமேல் திமுக கூட்டணின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, இனிமே அவங்க எல்லாம் திமுக கூட்டணி கிடையாது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணி ஒன்று கிடையாது. அது ம். வந்து தாவேகா கூட்டணி தான். இந்தியா கூட்டணியில் யாரு இருக்கா? திமுக மட்டும்தான் இருக்கும். அவங்க கூட யாருமே இல்ல. ம். எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. விஜய் கூட வந்துட்டாங்க. இப்ப அந்த 25 எம்எல்ஏவுக்குமே அமைச்சர் பதவி விஜய் கொடுத்துருவாரு. அவங்க கட்சி தாவல் சட்டம் வந்துடும். ஒருவேளை அவங்க பதவி டிசால் ஆயிரும் சொல்லிட்டு யோசனையில அவங்கள வந்து அமைச்சரவையில சேர்க்காம வச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த அமைச்சரவை என்பது நிரந்தரம் கிடையாது. சுழற்சி முறையில் விஜய் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இன்று 33 பேர் 34க்கு 2% 35 பேர் அமைச்சராவாங்க. இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்ற நிர்வாகிகளுக்கும் விஜய் அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார். சுழற்சி முறையில் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6 மாசம் இருக்கலாம், இல்ல 1 வருஷம் இருக்கலாம். அதற்கடுத்து அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டு புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ சுழற்சி முறை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விசிகாக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஐயுஎம்எல்லுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ஐயுஎம்எல் ஒரு சீட்டுக்கு பதிலாக 2 சீட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட்டும் உள்ளே வருவாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து இந்திய கூட்டணி அப்படின்னு சொன்னாலே அது தாவேகா கூட்டணி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கா? ஆமா, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல கிடையாது. இந்தியா கூட்டணி இந்தியாவிலே கிடையாது. நம்ம கடந்த பேட்டியில சொல்லியிருந்தோம். ம். இந்தியா கூட்டணி என்பது ம். நீங்க மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கோங்க. மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி லீட் பண்றாங்க. அங்க மம்தா பானர்ஜி காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல், கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு அரசியல். அங்க இடதுசாரிக்கும் மம்தாவுக்கு தான் பிரச்சனை. இடதுசாரி ஒரு அணி, மம்தா ஒரு அணி, பிஜேபி ஒரு அணி, இப்படித்தான் இருக்காங்க. நீங்க கேரளாவுல சரி, அப்போ தேர்ட் கம்யூனிஸ்ட் ஃப்ரண்ட் வீழ்த்தி நம்ம வந்து காங்கிரஸ். சொல்கிறோம் இல்லையா? இப்போ வந்து பிஜேபின்னு ஒன்று இருக்குது, இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குது. இப்போ தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று அமைக்க போகிறதா வந்து நமக்கு வந்து எல்லாருமே, ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் வந்து டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டாலின் கூட தான், மம்தா கூட தான் வந்து அவங்களோட பிக்சரை போட்டிருந்தாரு. இன்னைக்கு அப்போ காங்கிரஸ் தனித்து விடப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சென்ட்ரலில்? அகிலேஷ் ஆமா, யாதவும் இல்லை, காங்கிரஸ் தனி மம்தாவும் இல்லை அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட அது வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து உடஞ்சி வந்து இந்த பக்கம் வருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி ஆமா, பார்க்குறீங்க? இந்தியா கூட்டணி வந்து உடைந்து வருது விட அது உடைக்கப்பட்டு விட்டது. இப்ப நீங்க வந்து கேரளாவுல காங்கிரஸ், கர்நாடகாவுல காங்கிரஸ், அதுபோல தெலுங்கானாவுல காங்கிரஸ், 3 மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது. இது போக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆதரவு. இப்ப 4 மாநிலத்தோடைய ஆதரவுல காங்கிரஸ் வந்து இயங்குது. இது போக வட மாநிலங்கள்ல ஒரு சில இடங்கள்ல காங்கிரஸ் இருக்குது. அப்ப இவங்கள வச்சுதான் வருங்காலத்துல காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான். இன்னொன்னு திமுக வந்து சரி, அப்போ வரக்கூடிய அகிலேஷ் யாதவும் மம்தாவும் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸோட இல்லை. நீங்கள் வந்து பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து காங்கிரஸோட இல்லை. தேஜஸ்வி யாதவ் அவரும் காங்கிரஸோட இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். இப்ப ராகுல் காந்தி வந்து தென் மாவட்டத்துல தென்னிந்தியாவுல பிரச்சாரம் பண்ணும்போது கர்நாடகாவுக்கு விஜய் போனா விஜயோட ரசிகர்களுக்கு ஆதரவா வாக்களிப்பார். கேரளாவிலையும் காங்கிரஸுக்கான ஆதரவு வாக்கு பிளஸ் தாவேக்காவுடைய கிளை உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் கேரளாவில் நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கானாவுல ரேவந்த் ரெட்டி முதலமைச்சரா இருக்காரு. அங்கேயும் தாவேக்கா நடிகர் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. சோ அங்கேயும் இது பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. சோ அங்கே அவங்களுக்கு வந்து காங்கிரஸோட எதிர்கட்சியா இருப்பாங்க. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் தாவேக்கா தான் இங்க எதிர்கட்சியா இருக்குது. ஒரு 2 எம்எல்ஏ இருக்காங்க யூனியன் பிரதேசத்துல. அதனால அந்த எதிர்ப்பு அரசியலை மையமா வச்சு ராகுல் காந்திய தலைவரா போட்டு ராகுல் காந்தி பிளஸ் விஜய், இங்க சித்தாராமையா, ரேவந்த் ரெட்டி, இந்த பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதுபோல அகிலேஷ் யாதவ், இவங்களுடைய ஒற்றை கருத்து மம்தா பானர்ஜி கூட சேர்ந்துக்கிறான். ஒற்றை கருத்து உடையவர்களை சேர்த்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம். ஆனா திமுக காங்கிரஸ் உறவு என்பது முறிந்து விட்டது என்றுதான் சொல்ல முடியும்.
ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் தனித்து சனாதனத்துக்கு எதிராக விடப்பட்டார் அப்படின்ற பேசுறாரு மாதிரி சொல்லி. பாக்குறதா இப்போ ஸ்டாலின் கம்ப்ளீட்டா? ஆமா, ஸ்டாலின் தனித்திடப்பட்டார். இன்னொன்னு, சனாதனத்துக்கு எதிராக திமுக தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கு. இந்துக்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள், இந்து கடவுளுக்கு எதிரான பிரச்சாரங்கள். நீங்க வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா, முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உருவ பொம்மையை தெரு தெருவா எரித்து வேட்டையாடுகிறார்கள், தீய வச்சு கொளுத்துறாங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பட இருக்கு. அந்த சனாதனத்தை அகிலேஷ் யாதவோ இன்னைக்கு மம்தா பானர்ஜி எதிர்த்தனாலதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல உருவாக்கி இருக்கு. இந்த மம்தா பானர்ஜி கூட யாரு இருந்தாங்களோ இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டிக்கிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரா இந்த சுவேந்து அதிகாரி வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாரதிய ஜனதாவுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வீழ்த்தப்பட்டு அதற்கு எதிரான ஒரு அரசியலை இன்று உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி தமிழகத்தில் அதிமுக திமுக சொல்லி ஒரு 60-65 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை வீழ்த்தப்பட்டு ஒரு புதிய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இவர் ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி மத்திய அரசை எதிர்த்து அரசு செய்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஏண்டா இவர் அம்மா உணவகத்தை மறுபடியும் ரெகனைஸ் பண்ணி அதை மறுசுழற்சி கொண்டு வர்றாரு, பழைய திட்டங்களை செயல்படுத்துறாரு. இவர் இன்னும் சொன்ன வாக்குறுதியில ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு. ஆனா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வச்சுதான் மாநில அரசு இயக்க முடியும். அந்த வகையில் மத்திய அரசு திட்டத்தை இவர் ஆதரிப்பார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர் மத்திய அரசோட இணக்கமா போவாரு, ஸ்டாலின் மாதிரி மத்திய அரசுக்கு போட்டியா ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து எல்லாரும் மத்தியில விஜய் மீது இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு மிஸ்டர் வெல்லன். கண்டிப்பா சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார், வணக்கம்.